ஜனநாயக செயற்கட்சி ஜாசேகா உதவி தலைவரும் நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான ஜே அருள்குமார் இன்று முதல் நகரி செம்பிலான் ஜாசேகாவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு முதல் 22 ஆண்டுகளாக வகித்து வந்த பதவியில் இருந்து தாம் விலகியதை அடுத்து அருள்குமார் ஒருமனதாக அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டதாக ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். Dan saya yakin cawankuasa negeri baru di bawah pimpinan saudara Arukumar boleh terus membawa DAP Negeri Sembilan ke satu era yang lebih cemerlang. Dan yang paling penting, kita akan meneruskan kerja kita di setiap kawasan yang kita wakili dengan bersungguh-sungguh. இன்று சிரம்பானில் நடைபெற்ற நகரி செம்பிலான் ஜாசேகா மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் ஆந்தனி லோக் அவ்வாறு கூறினார். அம்மாநிலத்தின் துணைத் தலைவராக பதவி வகித்த அருள்குமாரின் நியமனம் கட்சியின் அரசியலமைப்புக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட்டதாக லோக் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நகரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் சென்னா தொகுதியை தற்காக்க தவறியதை தொடர்ந்து அதன் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக லோக் முன்னதாக அறிவித்திருந்தார். அத்தேர்தலில் போட்டியிட்ட 11 சட்டமன்ற தொகுதிகளில் ஜாசேகா 9 தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேளையில் சென்னா மற்றும் ரிப்பா ஆகிய 2 தொகுதிகளில் தோல்வி கண்டது. இதனிடையே ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெற்ற 16வது நகரி செம்பிலான் மாநில தேர்தலில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு 9 தொகுதிகளில் ஜாசேகா வெற்றி பெற்ற நிலையில் அந்த 9 தொகுதிகளையும் தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்ளும் மிகப்பெரிய பொறுப்பில் தாம் இருப்பதாக மாநிலத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் அருள்குமார் ஜம்புநாதன் கூறினார். அதோடு சென்னா மற்றும் ரெப்பாவில் உள்ள மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி அந்த 2 தொகுதிகளையும் மீண்டும் கைப்பற்றவும் தாம் இலக்கு கொண்டிருப்பதாக அவர் கூறினார். கண்டிப்பாக அடுத்த பொதுத் தேர்தலுக்கு முன் இந்த கட்சியுடைய அனைத்து செயல் திட்டங்களையும் செயல்படுத்தி குறிப்பாக நாம் வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த 9 சட்டமன்றங்கள் மற்றும் சென்னா மற்றும் ரெப்பா சட்டமன்றத்திலும் நம்முடைய மக்கள் சேவையை தொடர்ந்து செயல்படுத்தி மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்று மறுபடியும் இந்த 2 சட்டமன்றங்களையும் வெற்றி பெறும் அதே வேளையில் இந்த 9 சட்டமன்றங்களையும் நாம் தற்காக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிய பொறுப்பு என்னிடம் இன்றைக்கு இருக்கின்றது. முன்னதாக நகரி செம்பிலான் மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு பின்னர் 2 தவணைகளுக்கு ஆளும் கட்சியாக இருந்து தற்போது மீண்டும் எதிர்க்கட்சியாக ஜாசேகா செயல்பட்டு வந்தாலும் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து தொடர்ந்து பல சேவைகளை வழங்க தாம் தயாராக இருப்பதாக நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் உறுதியளித்தார்.